ஜாதகம் என்ன சொல்லுகிறது? பூமி மையத்தில் இருப்பதாகவும் சூரியன் உட்பட எல்லாம் சுழன்று வருவதாகவும் அறிவியலில் பொய் என்று மெய்ப்பிக்கப்பட்டு விட்ட ஒன்றைத்தான் இன்றைக்கும் நாம் ஜாதகம் என்று சொல்றோம். அந்த ஜாதகத்தை வைத்துக் கொண்டுதான் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் நாட்டில் நடக்கின்றன என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகள் பலருக்கு இந்த நாட்டில் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு செவ்வாய் தோஷம் என்று பெயர். அது என்னடா செவ்வாய் தோஷம் என்றால், பிறந்த ராசி லக்னத்துக்கு செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அப்படி செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? அந்த பெண்ணின் மாமியாருக்கு உயிருக்கு ஆபத்து வரும். இதற்கப்புறம் எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில். 47வது புத்தக கண்காட்சி YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B, கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது. என் அருமை நண்பர் கவிஞர் சோலை பெரியன் அவர்களினுடைய களமும் வாழ்வும் என்னும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, மாணவர்களே என்பதை விட எங்களின் அருமை பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் பல கல்லூரிகளில் பேசியிருக்கிறேன். இந்த கல்லூரியில் ஒரு அனுபவம் எனக்கு புதுமையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் இதுவரையில் படித்திருக்க முடியாத, நானே காலையில் தான் படித்தேன், நீங்கள் படித்திராத, உங்களுக்கு நேரடியாக தொடர்பும் இல்லாத ஒரு கவிதை நூலை பற்றி 6 பேராசிரியர்கள் உரையாற்ற மாணவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களை வகுப்பறைக்கு வெளியேயும் இவை பற்றி கவனிக்கிற வகையில் உங்களை உருவாக்கி இருக்கிற ஆசிரியர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெரும்பாலும் மாணவர்கள் என்றால் வகுப்பறையிலேயே அதிகம் கவனிக்காமல் இருந்தால் தான் மாணவர்கள். அதுதான் இயல்பு. உங்களுக்கு எப்படி தெரியும் என்கிறீர்களா? 21 ஆண்டுகள் நானும் ஆசிரியராக இருந்தவர். இங்கே பேசிய பேராசிரியர் மாதேஷ் அவர்கள், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்தபோது நான் பேச வந்ததாகவும், அப்போது என் சட்டை வெள்ளையாக இருந்ததாகவும் முடி கருப்பாக இருந்ததாகவும் சொன்னார். சட்டை கருப்பாக மாறியதற்கு தந்தை பெரியார் காரணம், முடி வெள்ளையாக மாறியதற்கு இயற்கை காரணம். சட்டையின் வண்ணத்தை, கருப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், வெள்ளை என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. இந்த நரை வருகிற போது யாருக்கும் ஒரு கவலை வரும். அந்த கவலை வேறொன்றும் இல்லை, கண்ணாடியில் வெள்ளை முடியை பார்க்கிற போது நமக்கு வயதாகி விட்டதே என்கிற கவலை. ஆனால் வயதாகும் வாய்ப்பு எல்லோருக்கும் வராது என்பது இன்னொரு செய்தி. நரை, திரை, மூப்பு. திரை என்பது சுருக்கம். நரை, திரை, மூப்பு இவர்களை கண்டு வருத்தப்படாதீர்கள். இவை நமக்கு வாய்த்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடையுங்கள். பலருக்கு இந்த உலகில் அது கிடைக்காமலே போகும். உங்கள் ஊருக்கு அருகில் வாணியம்பாடியில் பேராசிரியராக இருந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், இது நரை இல்லை, மூச்சு குதிரை தள்ளிய நுரை என்று சொல்லுவார். ஓடி 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 களைத்து மூச்சு குதிரை தள்ளிய நுரை என்பார். சரி, இதற்கு மேல் நான் நரை பற்றியே பேசினால் சோலை பெரியன் வருத்தப்படுவார். என் புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக அழைத்து வந்துவிட்டு
அதற்கு நான் காரணம் இல்லை, மாதேஷ் அவர்கள் காரணம். அவர்தான் தொடக்கி வைத்தார். நண்பர்களே, இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னால் முதல்வர் அறையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட வேண்டும். உண்மையாகவே இன்று காலையிலே தான் நான் தொடர்ந்து பயணங்கள் கூட்டங்கள் இருக்கிற காரணத்தால் இந்த புத்தகம் வேறு 420 பக்கம் இருந்ததால் கொஞ்சம் அச்சுறுத்தியது. ஆனால் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து 340 பக்கங்களை படித்து முடித்தேன். முதல்வர் அறையில் மீதம் இருக்கிற 60 பக்கங்களை புரட்டினேன். முழுமையாக படிக்கவில்லை. 340 பக்கங்களை நிதானமாக படித்தேன். இருந்தாலும் கூட இந்த அரங்கம் அந்த நூல் பற்றிய ஆய்வுரைக்கு ஏற்றதாக இருக்குமா என்று எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. காரணம், மாணவர்கள் நிரம்பி இருக்கிறாரே, இது ஒன்று இலக்கிய மன்றம் இல்லை. மாணவர்களிடத்திலே அந்த புத்தகத்தில் இருக்கிற நுட்பங்களை, உவமையத்தை, அதில் இருக்கிற குறியீட்டை, அதில் இருக்கிற படிமத்தின் அழகை, கவிதை உத்திகளை எல்லாம் எடுத்து சொன்னால் மாணவர்கள் கேட்பார்களா என்று ஒரு கவலை இருந்தது. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களும் பேராசிரியர் உமா அவர்களும் என்னிடத்திலே திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொன்னார்கள். பிள்ளைகளிலே பலர் 1700 பேர் படிக்கிறார்கள், 420 பேர் ஜவ்வாது மலையை சார்ந்த உழைக்கும் மக்களின் பிள்ளைகள். அவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வில் உயர்வதற்கு வழி சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப எங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்லுகிற போது ஒன்று எனக்கு பட்டது. ஆசிரியர்களாக இருப்பதற்கான தகுதி என்ன என்று எண்ணி பார்த்தேன். அறிவாளிகளாக இருப்பது முதல் தகுதி. தான் பெற்ற அறிவை எளிமையாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லும் திறன் உடையவர்களாக இருப்பது இரண்டாவது தகுதி. மாணவர்களோடு பழக தெரிவது மூன்றாவது தகுதி. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அல்லது இவற்றுக்கு இணையான தகுதி என்ன தெரியுமா? மாணவர்களை தங்கள் பிள்ளைகளாக கருதுகிற அன்புதான் ஆசிரியர்கள் பெரிய தகுதி. சரியாக சொன்னால் ஆசிரியர்கள் தான் இரண்டாவது பெற்றோர்கள். இது சிறைச்சாலை இல்லை, ஆசிரியர்கள் ஜெயிலர்கள் இல்லை, நீங்கள் கைதிகள் இல்லை. இது ஒரு குடும்பம், இது ஒரு கல்வி குடும்பம். எனவே ஆசிரியர்கள் தான் இரண்டாவது பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் நமக்கு முதல் ஆசிரியர்கள். பெற்றோர்களிடமிருந்துதான் முதலாக நாம் கற்றோம். எனவே இந்த சூழலில் உங்களுக்கு பல செய்திகளையும் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த கவிதை புத்தகத்தை விட்டுவிட்டு நேரடியாக உங்களோடு பேசுவது இந்த புத்தகத்திற்கு நியாயம் செய்வதாகவும் ஆகாது. என்ன செய்யலாம் என்று எண்ணி பார்த்து கவிதை வரிகள் சிலவற்றை தொட்டு அவற்றிலிருந்து நமக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தேவையான சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இந்த புத்தகத்தில் ஒரு வரி இருக்கிறது. மழை பற்றி உங்கள் பேராசிரியர் இங்கே படித்தார். ஆங்கில பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது நான் சோலை பிரியனை பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை என்றார். நான் பார்த்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறேன். எனக்கு நல்ல நண்பர். அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதைகளில் மழை என்னும் ஒரு கவிதையை இங்கே ஒரு பேராசிரியர் பேசும்போது குறிப்பிட்டார். அதில் இன்னொரு வரி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறார், திடீரென்று பெய்கிற மழை இயற்கை என்னை பூமிக்கு தருகிற அவசர முத்தம். என்ன எனக்கு பயமாக இருக்கிறது என்றால், இப்போதெல்லாம் இயற்கை என்னை அடிக்கடி பூமிக்கு முத்தம் தருகிறார். பூமி என்னையே மூழ்கி போகிற அளவுக்கு முத்தம் தருகிறார். இப்போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு 72 வயதாகிறது. என் வயதில் இப்படி மார்கழி மாதத்தில் இவ்வளவு மழை பெய்து நான் பார்த்ததில்லை. பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, ஐப்பசி கார்த்திகை அடைமழை என்பார்கள். மார்கழி என்றால் மழை கடிந்து விட்டது என்று பொருள். கார்த்திகை மாசத்திலேயே ஒரு பெரிய கார்த்திகை என்று வரும். அந்த பெரிய கார்த்திகை வேறொன்றுமல்ல, அந்த கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை நட்சத்திரத்தை தான் பெரிய கார்த்திகை என்பார்கள். அன்றைக்குத்தான் திருவண்ணாமலையிலே 10 லட்சம் பேர் கூடுவார்கள். எதற்கென்று அவர்களுக்கு சரியாக தெரியாது, ஆனாலும் கூடுவார்கள்.
நம் வீடுகளிலும் எல்லோரும் விளக்கேற்றி வைப்போம். எதற்கென்று தெரியாது, ஆனால் விளக்கேற்றுவோம். வேறொன்றுமில்லை. மழை முடிந்தது. பனிக்காலம் வந்தால் இந்த பூமி மிக சீக்கிரமாகவே இருள் சூழும். பனிக்காலத்தில் 5 மணிக்கே இருட்டும். கோடை காலத்தில் 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். நார்வே என்று ஒரு நாடு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 12 அல்லது 13ஆம் தேதிகளில் சூரியன் கடைசி வரைக்கும் மறையாது. 24 மணி நேரமும் மறையாது. அதற்கு அந்த புவியியல் அமைப்பு காரணம். ஒரு ஆண்டு ஒரு நாள் அந்த ஜூலை மாதத்தில் அங்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மக்களெல்லாம் தெருக்களில் இருக்கிறார்கள். எதற்கென்றால் இந்த தொடரை கவனியுங்கள். அந்த வெள்ளை இரவை விழுங்குவதற்காக. இரவு வெள்ளையாய் இருக்கும், இருட்டே வராது. நான் பார்த்த நாளில் 11:50 11:55 இரவு கொஞ்சம் இருட்டிற்று. 12:10 விடிந்து விட்டது. அப்படி பனிகாலத்தில் இருள் கூடுதலாகவும் கோடை காலத்தில் வெயில் கூடுதலாகவும் இருக்கும் இந்த கார்த்திகை என்பது மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் வந்துவிட்டது. இனி இருள் சூழும் என்பதால் வீடுகளில் விளக்கேற்றுகிற அந்த விழா, அந்த கார்த்திகை விழாதான் நமக்கு உரியது. அதே போல தீப வரிசைகளை ஏற்றுகிற விழா வடநாட்டுக்கு உரியது. காரணம், மழைக்காலம் கொஞ்சம் தாமதமாக அங்கே முடியும். அந்த தீபாவளியை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு நரகாசுரன் கதை வேறு சொல்லி வைத்திருக்கிறோம். அது விடுங்க. கார்த்திகை எதற்கென்றால் ஒரு பழமொழியை சொல்லுகிறேன். கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை என்பார்கள். கர்ணனுக்கு பிறகு கொடை இருக்கிறது, ஆனால் இப்போதெல்லாம் கார்த்திகைக்கு பிறகு மழை இருக்கிறதா என்றால் கார்த்திகைக்கு பிறகுதான் மழையே இருக்கிறது. மார்கழி மாதத்திலே தான் தூத்துக்குடியில் எவ்வளவு மழை தெரியுமா? 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது அதிக அளவு என்று வானிலை ஆய்வு சொல்லுகிறது. சென்னையில் பெய்த மழையின் அளவு 53 சென்டிமீட்டர். தூத்துக்குடியில் ஆலங்குளம் என்கிற இடத்தில் பெய்த மழையின் அளவு 95 சென்டிமீட்டர். நேற்றைக்கு சிதம்பரத்தில், அதாவது தீபாவளிக்கு பக்கத்தில் மழை வரும் என்பார்கள், இப்போதெல்லாம் பொங்கலுக்கு பக்கத்தில் மழை வருகிறது. நேற்றைக்கு சிதம்பரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை. இந்த வானிலை அறிக்கையை சொல்லுவதற்காக நான் வரவில்லை. இதை குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. திடீரென்று பெய்கிற மழை இயற்கை அன்னை பூமிக்கு அன்னைக்கு தருகிற அவசர முத்தம் என்கிறார் கவிஞர் சோலைப்பெரியார். ஆனால் அந்த அவசர முத்தத்தை தாமதமாக ஏன் இயற்கை அன்னை தருகிறார்? வேறொன்றுமில்லை, வானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டதா என்று கருத வேண்டாம். பாட புத்தகங்களை தாண்டி, வகுப்பறைகளை தாண்டி நூலகங்களிலும் போய் படியுங்கள். அது மிக மிக தேவையான படிப்பு. நான் முதல்வரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன், நூலகத்தில் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன. இன்னொன்றையும் கேட்டு தெரிந்து கொண்டேன். பொதுவாக வேலை நேரம் எப்படி? காலை 10 மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு வகுப்புகள் முடியும் என்றால், அதற்கு மேலும் நான் பேசிக்கொண்டிருந்தால் இந்த பாவி நம்மை மதிய உணவு கூட சாப்பிட விடவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அவ்வளவு நேரம் கூட நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அந்த புத்தகங்களை படிக்கிற போது ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். சூரிய குடும்பம் உங்களுக்கு தெரியும், சோலார் ஃபேமிலி. சூரியனை சுற்றித்தான் எல்லா கோள்களும் சுழல்கின்றன. அதிலே ஒன்று பூமி. செவ்வாய் சுழல்கிறது, வியாழன் சுழல்கிறது, புதன் சுழல்கிறது, சனி. ஒன்று பூமி. இந்த சுழன்று கொண்டே இருக்கிற போது வானியல் அறிவு நமக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது. 56 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சுழற்சியில் 1 டிகிரி வேகம் குறைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக. ஐயா பேராசிரியர் இயற்பியல் ஆசிரியர், நான் இயற்பியல் படித்தேன் என்றார். நான் இயற்பியல் வகுப்பில் இருந்தேன், அவர் படித்தார். நான் இயற்பியலில் ஒழுங்காக கற்றதில்லை, தமிழ் வகுப்பிலே தான் ஒழுங்காக படித்தேன். இப்போது இயற்பியல் படிக்கிறேன், இப்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் படிக்கிறேன். இப்போது காலம் ஒருவேளை இதுதான் படிக்கிற வயதோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது.
உங்களை எல்லாம் இந்த வயதில் வேலைக்கு அனுப்பி பிறகு 40-50 வயதுக்கு பிறகு படிக்க வைக்கலாம். இயற்கையாக அப்போது படிப்பு வரும். அப்படி 56 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது ஒவ்வொரு பாகை ஒவ்வொரு டிகிரியாக குறைகிற போது அந்த சுழற்சியின் வேகம் குறைகிற காரணத்தால் நண்பர்களே, வானத்தில் எதுவும் கோளாறு இல்லை, நம் கேலண்டரில் தான் கோளாறு. இது ஜனவரி மாதம் இல்லை, இது மார்கழி மாதம் இல்லை, இப்போதுதான் ஐப்பசி வந்திருக்கிறது. உண்மையான வானியல் அடிப்படையில் இப்போதுதான் ஐப்பசியோ கார்த்திகையோ வந்திருக்கிறது. அதனால் தான் காலம் தாண்டி தவறி மழை பெய்கிறது என்கிற அறிவியலை உள்வாங்குங்கள். அறிவியல் தான் நம்மை உருவாக்கும். வாழ்வில் இருக்கிற மரபுகள் சடங்குகளை மறு ஆய்வு செய்யுங்கள். யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், எது சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். சோலை பிரியன் ஒரு கவிதையில் சொல்லுகிறார். அந்த புத்தகத்திலிருந்து சில இடங்களை தொட்டு நம் வாழ்வியலோடு சேர்த்து நான் பேச வேண்டும் என்று கருதுகிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு வியப்பாக இருந்தது. சிரிக்கும் பூக்களை இறந்து போன உடல்களின் மீது போர்த்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்று கேட்கிறார். ஒரு பிணத்தின் மீது மாலை போடுவது நம்முடைய மரபாக இருக்கிறது. சிரிக்கும் பூக்களை இறந்து போன உடல்களின் மீது நீங்கள் அணிவிப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? அப்படியானால் என்ன செய்வது? அவர் எழுதுகிறார், நான் இறந்து போனால், காலையில் இறந்தால் 10 மணி 11 மணிக்குள் ஒரு ஆம்புலன்ஸ் வரும், என் உடலை அனுப்புங்கள், அது மருத்துவமனைக்கு போகும், அடுத்து வருகிற நோயாளிகளுக்கு சோதனை கூடமாக என் உடல் பயன்படும். அவ்வளவுதான். இது அறிவியல். நாம் என்ன செய்கிறோம்? இறந்து போன உடலுக்கு எத்தனை விதமான சடங்குகள் இருக்கின்றன. அதுவும் இறந்து போனான் என்று கூட நாம் சொல்லுவதில்லை. மனிதர்களுக்கு பதவி ஆசை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். செத்த பிறகும் அவன் சிவலோக பதவி அடைந்து விட்டான். அவன் வாழும்போது கவுன்சிலர் பதவி கூட கிடைத்ததில்லை. இறந்த பிறகாவது வைகுந்த பதவி சிவலோக பதவிக்கு அனுப்புகிறோமே தவிர அதற்கு ஏராளமாக சடங்குகள் செய்கிறோம். இப்போது நாட்டில் ஒரு குரல் தொடர்ந்து கேட்கிறது, இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே மதம். கேட்கிறதா இல்லையா? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், நல்லது, இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுங்கள். இறந்த பிறகு எல்லோருக்கும் ஒரே சுடுகாடு சொல்லுங்கள். ஏன் இறந்த பிறகு சாதி? அந்த சாதிக்காரனுக்கு சுடுகாடு அங்கே, இந்த ஜாதிக்காரனுக்கு சுடுகாடு இங்கே என்று ஏன் பிரிக்கிறீர்கள்? செத்த பிறகு எல்லோருக்கும் ஒரே சுடுகாடு என்று சொல்ல முடியாதவர்களுக்கு இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்லுகிற உரிமை இல்லை என்பதும் கல்வி அறிவு தான். இந்த செய்திகளெல்லாம், நான் பேசுகிற இந்த செய்திகள் அரசியல் இல்லை. இவை நம் வாழ்வியல் சார்ந்தவை, சமூகம் சார்ந்தவை. ஜவ்வாது மலைக்கு நான் நேரடியாக போயிருக்கிறேன். நானும் எங்கள் கல்வி அறக்கட்டளையை சார்ந்த நண்பர்களும், குறிப்பாக நண்பர் லாரன்ஸ் அவர்கள் அங்கே அழைத்து கொண்டு போன போது அந்த பள்ளி பிள்ளைகளின் நிலையை நான் பார்த்த நேரத்தில் உண்மையாகவே எங்களுக்கு கண்கள் கலங்கின. பல பிள்ளைகளை கேட்கிறோம், உங்கள் அம்மா அப்பா என்ன செய்கிறார்கள்? கூலிகளாக இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகள். ஒரு பெண் குழந்தையை உன் அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டபோது விடை எதுவும் சொல்லாமல் அந்த பெண் குழந்தை குலுங்கி குலுங்கி அழுதது. நான் ஆசிரியரிடத்தில் கேட்டேன் ஏன் என்று. அவர் சொன்னார், இல்லை, அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போய்விட்டார்கள். பிறகு தட்டி கொடுத்து சொன்னோம், உனக்கு அம்மாவும் அப்பாவும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், உலகம் இருக்கிறது, நீ தனித்த அனாதை அல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்த முடியுமானால் அதுதான் கல்வியின் உச்சம், அதுதான் கல்வியின் உயரம். கல்வி என்பது நாமவே படித்துக் கொள்வதல்ல. கல்வி என்பது ஒரு சமூகம் சார்ந்தது. கல்வி என்பது சமூகம் பற்றியது. இவருடைய கவிதை புத்தகம் 3 கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று அவருடைய அனுபவம், இன்னொன்று அவருடைய சிந்தனை, மூன்றாவது அவருடைய பார்வை. ஒவ்வொரு மனிதனின் அனுபவமும் வேறுபடுகிறது. இங்கே வந்து பேசுவதில் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, நான் பொதுவாக மாநகரங்களில் பேசியிருக்கிறேன், பல்கலைக்கழகங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு கிராமப்புறத்து பள்ளியில் கல்லூரியில் பேசுவது என்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய செயல் என்பதை உணர்கிறேன்.
அதிலும் கூட இங்கே இருக்கிற பிள்ளைகளின் பெற்றோர்கள் எவ்வளவு பேர் படித்தவர்களாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பெரும்பான்மையாக உங்களின் பெற்றோர்களில் பலர் படித்திருக்க வாய்ப்பு இல்லை. கிராமங்களில் இருக்கிற நீங்கள் படித்து மேலே வர வேண்டும். இந்த திரும்ப திரும்ப சொன்னார்கள், நான் கட்சி அரசியலை பேசுவதில்லை. கல்லூரிகளுக்குள் ஓர் இயக்கம் இந்த மண்ணில் உருவாயிற்று. அந்த இயக்கம் ஒரு கொள்கையை தான் மிக அழுத்தமாக வைத்தது, எல்லோருக்கும் கல்வி, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி. நான் பார்க்கிறேன் இந்த அரங்கில் சரிபாதியாக அல்லது பாதிக்கும் சற்று கூடுதலாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பெறுகிற பெரிய மதிப்பு. பையங்கள்லாம் எங்க மேல கோவப்படக்கூடாது. நாங்களும் வந்ததுலேருந்து பார்க்குறோம். நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறதே இங்கே பேசுகிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வர்ற ஆள்லாம் பெண் குழந்தைகள். ஏனென்றால் காலகாலம் படிக்க கூடாது என்று கட்டி வைக்கப்பட்டிருந்த பெண்கள் அந்த தலைகளை அறுத்து எரிந்துவிட்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அலுவலகங்களுக்கும் வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களின் முன்னேற்றம் இல்லை, இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றம். ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக PhD பட்டத்திற்கு படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இவையெல்லாம் அரசு தந்திருக்கிற புள்ளி விவரம். ஏனென்றால் ஒரு பெண் படிக்கிற போது அந்த குடும்பமே படிக்கும். திரைப்படங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் பார்க்கிற பெண்களுக்கு விருப்பமான படங்கள் தான் கூடுதல் நாள் ஓடும். என்ன காரணம் என்றால், இந்த ஆம்பளைங்க பார்த்தான்னா அவன் மட்டும் பார்த்து போயிடுவான். பெண்கள் பார்த்தால் குடும்பமே திரையரங்கத்துக்கு வரும். எனவேதான் இயக்குனர்கள் கூட ரொம்ப அழுகை காட்சியை அதிகமாக வைப்பது. அழுகை காட்சி இருந்தால்தான் பெண்கள் வருவார்கள். இல்லை, நாங்கள் துணிச்சல் மிக்க படங்களை, அறிவார்ந்த படங்களையும் பார்ப்போம் என்று மாற்றுகிற தலைமுறையாக அடுத்த தலைமுறை வர வேண்டும். வெறும் அழுகைக்காகவே நாம் பிறந்தவர்கள் இல்லை. இந்த கவிதை புத்தகம் களமும் வாழ்வும் என்று இருக்கிறது. அந்த தலைப்பு என்ன என்றே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். களம் என்பது போர்க்களம். எல்லோருடைய வாழ்விலும் போர்க்களங்கள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையே போர்க்களமாக இருப்பதும் உண்டு. வாழ்வில் போர்க்களம் இருப்பது வேறு, வாழ்க்கையே போர்க்களமாக இருப்பது வேறு. எனவே களமும் வாழ்வும் என்றால் வாழ்க்கையே போர்க்களமாக இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். யார் இந்த சமூகத்தில் கூடுதலாக உழைக்கிறானோ அவன்தான் கூடுதலாக துயரப்படுகிறான். எவன் உழைக்காமல் இருக்கிறானோ அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இது இந்த சமூகத்தில் நேர்ந்து போயிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிறழ்வு. கல்வி இதை நேர் செய்ய வேண்டும். இந்த வளைந்திருக்கிற போக்கை நேர் செய்ய வேண்டும். உழைக்கிறவன் தான் உயரத்தில் இருக்க வேண்டும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார், நாம் கேட்கவில்லை. எண்ணி பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எது தலை என்று சொன்னார்? அதிலேயும் எனக்கு எண்ணி பார்க்கிற போதே திகைப்பாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் எப்படி சொன்னான்? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்றான். பூமி சுழல்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவன் முதலாக ஒரு தமிழன் என்பது எத்தனை பெரிய பெருமை. நான் சொல்லுவது பொய்யில்லை. ஐயா அவர்கள் அறிவார்கள். இந்த டாலமிஸ் தியரி என்று சொன்னால் சூரியன் தான் பூமியை சுழல்கிறது என்று நம்பிய காலம். அதற்கு ஜியோசென்ட்ரிக் தியரி என்று பெயர். ஜியோ என்றால் ஜியாலஜி என்று சொல்லுகிறோமே, புவியியல். ஹீலியோ என்றால் சூரியன். ஜியோசென்ட்ரிக் தியரி புறந்தள்ளப்பட்டு ஹீலியோசென்ட்ரிக் தியரி, சூரியன் நடுவில் இருக்கிறது, பூமி தான் சுற்றி சுற்றி வருகிறது என்கிற இந்த அறிவியல் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது 500 ஆண்டுகளுக்கு முன்புதான். ஆனால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொன்ன வள்ளுவன் இன்னொன்றையும் சொன்னான். அதனால் உழந்தும் உழவே தலை. என்னதான் துயரப்பட்டாலும் பாடுபட்டாலும் இந்த உலகத்தில் எது மிகப்பெரிய தொழில், தலையாய தொழில் என்றால் வைரம் விற்பது அல்ல, தங்க நகை அல்ல, வட்டிக்கு கடன் கொடுப்பது அல்ல, உழவே தலை என்றான். இதில் இன்னொன்று இருக்கிறது தெரியுமா? என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் நமக்கு? யாரோ ஒருவன் தலையில் பிறந்தான், ஒருவன் தோளில் பிறந்தான்,
ஒருவன் இடையில் பிறந்தான், உழைக்கிறவன் காலில் பிறந்தான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே. உழைக்கிறவன் காலில் பிறக்கவில்லை, அவன் கால் இல்லை, உழவன் தான் தலை என்று சொன்னவன் வள்ளுவன். உழவே தலை என்று சொன்னான். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இந்த அறிவியல் சிந்தனைகள், அறிவு எல்லாம் இருந்தும் எப்படியோ நாம் இடையில் காணாமல் போனோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சுழல்வது எது என்று சொன்னோம். இன்றைக்கும் இந்த ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஜாதகத்திலே சுற்றி வருகிற கிரகங்கள் இருக்கும். சே என்று போட்டிருந்தால் செவ்வாய், வி என்று போட்டிருந்தால் வியாழன். நீங்கள் சுற்றி பாருங்கள், அதிலே சூ என்றும் ஒரு எழுத்து இருக்கு, அது சூரியன். எது இருக்காது? பூமி இருக்காது. ஜாதகம் என்ன சொல்லுகிறது? பூமி மையத்தில் இருப்பதாகவும் சூரியன் உட்பட எல்லாம் சுழன்று வருவதாகவும் அறிவியலில் பொய் என்று மெய்ப்பிக்கப்பட்டு விட்ட ஒன்றைத்தான் இன்றைக்கும் நாம் ஜாதகம் என்று சொல்கிறோம். அந்த ஜாதகத்தை வைத்துக் கொண்டுதான் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் நாட்டில் நடக்கின்றன என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகள் பலருக்கு இந்த நாட்டில் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு செவ்வாய் தோஷம் என்று பெயர். அது என்னடா செவ்வாய் தோஷம் என்றால், பிறந்த ராசி லக்னத்துக்கு செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அப்படி செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? அந்த பெண்ணின் மாமியாருக்கு உயிருக்கு ஆபத்து வரும். இதற்கப்புறம் எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? நீ யோசிச்சு பாருங்க, எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான் பாருங்க. என்ன வியப்பென்றால், செவ்வாய் என்பது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பல 1000 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒன்று நம் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும்? இங்கே நீங்கள் திருப்பத்தூரில் இருக்கிறீர்கள். சென்னையில் புகுத்தப்படுகிற ஒரு வெளிச்சம் திருப்பத்தூருக்கு வராது. இங்கே இருக்கிற சென்னையிலிருந்தே வெளிச்சம் இங்கே வராது என்றால் பல 1000 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு கிரகம் இங்கே பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் என்றால், இங்கே இருக்கிற 800 கோடி மக்களில் குறிப்பிட்ட அந்த பெண்ணை கண்டுபிடித்து, அந்த பெண்ணின் மாமியாரை வேறு கண்டுபிடித்து, எவ்வளவு பெரிய வேலை செய்கிறது பாருங்கள். 800 கோடி மக்களில் தேடி எடுத்து அந்த பெண்ணை கண்டுபிடித்து மாமியாரை வேறு கண்டுபிடித்து கொண்டு விடும் என்று சொன்னால், இதனை எங்கள் அறிவியல் அறிவு ஏற்காது என்று சொல்லுகிற எழுச்சி மிக்க அறிவாளிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான். நான் சொல்லுவதற்காக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சோலை பிரியன் சொல்லுவதற்காக ஏற்காதீர்கள். உங்கள் முதல்வர் சொன்னாலும் ஏற்காதீர்கள். பெற்றோர் சொன்னாலும் அல்ல. உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எது உங்கள் அறிவுக்கு சரி என்று படுகிறதோ. நான் நேற்றைக்குத்தான் வாணியம்பாடியிலே சொன்னேன், கல்லானாலும் கணவன். இப்போ இந்த காலத்து பெண்கள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? கல்லானா கல்லு தான், வேற வேலையை பாடுறான். கல்லானால் அவன் எப்படி கணவன் என்று கேட்கிற அந்த சிந்தனை வருகிறதே, அந்த சிந்தனை எதனால் வருகிறது என்றால் உங்கள் கல்வியால் வருகிறது, உங்கள் படிப்பால் வருகிறது. பல இடங்கள்ல பெண்கள் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாயை அரசு கொடுக்கிறது. நான் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன். சிலர் கேட்பார்கள், தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்ததை நிறுத்தி விட்டார்களே என்று. கவலைப்படாதீர்கள். தங்கம் கொடுத்தால் தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். கல்வியை கொடுத்தால் கல்வி உங்களை பாதுகாக்கும். அடிப்படையாக தங்கத்தை பாதுகாக்கிறது தான் பெரும்பாடு. நம்மை கல்வி பாதுகாக்கும். கல்வி என்பது அறிவு. கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களை படிப்பதில்லை. கல்வியின் அடித்தடம் 4. அவர் கவிதை எழுதுகிறார் என்றால் அவருடைய சிந்தனை அறிவு, அதுதான் மெய்யானது, மெய் அறிவு. அந்த புத்தகத்திற்கு நான் உண்மையாக இந்த அரங்கில் நியாயம் செய்யவில்லை. அந்த புத்தகத்தை படித்தாலும் அது பற்றி விரிவாக பேசவில்லை. காரணம், இலக்கிய ஆய்வரங்கம் நடத்துகிற இடம் இல்லை இது. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இந்த திருப்பத்தூருக்கு நான் முதலாக 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசுவதற்கு வந்தேன். அதற்கு பிறகுதான் நாம் நடத்திய கூட்டங்கள் 1980 அல்லது 81 இருக்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த ஊருக்கு ஒரு இலக்கிய அரங்கத்தில் பேசுவதற்காக வந்தேன். அன்றைக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி நடைபெற்றது.
உங்களை ஒரு பெயர் மட்டும் போட்டு இன்னார் உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அழைத்து கொள்வார்கள் என்று கடிதம் போட்டிருந்தார்கள். அப்பெல்லாம் கடிதம் தான், தொலைபேசியெல்லாம் கிடையாது. அந்த தொடர் வண்டி ஏற்காடு விரைவு வண்டி அதிகாலை 3-3:30 மணிக்கு வந்துடும். அந்த தொடர் வண்டியிலேருந்து நான் திருப்பத்தூர்ல விழித்திருந்து இறங்கிட்டேன். ஏன்னா தூங்குனா சேலத்து போயிடுவோம். இறங்கிட்டேன். என்னை அழைத்து போவதற்காக வந்தவர் யார் என்று எனக்கு தெரியல. ஒருவருமே அழைத்து வரவில்லை என்றால் முதல் முறை திருப்பத்தூருக்கு வர்றேன். நேரம் அதிகாலை 3:30. நம்ம நிலைமை இன்னைக்கு மோசம்தான் நினைக்கிறேன். ஒருவரையும் காணவில்லை. வந்தவர்களெல்லாம் இறங்கி போய்விட்டார்கள். அழைக்க வந்தவர்களும் போய்விட்டார்கள். கடைசியாக நானும் ஒரு பெரியவரும் மிஞ்சினோம். பிறகு இவர் யார் என்று கேட்கலாம் என்று, நீங்க யாருன்னு கேட்டா அவர் நீங்க யாருன்னு. நான் என் பேரை சொன்னவன்னு அவர் சொன்னார், ஐயா நீங்க தான், உங்களை அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன். ஏன் அப்ப கேட்கவே இல்லைன்னு அவர் ஒரு காரணம், நியாயமான காரணம் சொன்னார். அவர் ஏறத்தாழ 60 வயதுக்காரர். நான் என்ன நினைத்தேன் என்றால், இலக்கியம் என்ற நடத்துகிறவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள். நம்மை அழைத்து போக ஒரு 20 வயது இளைஞன் வருவான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் என்ன நினைத்தார் என்றால், இலக்கிய விழாவில் பேசுவதற்கு வருகிறவர் ஒரு 60 வயதுக்காரராக இருப்பார். எனவே அவர் வயதானவரை தேடினார், நான் இளைஞரை தேடினேன். கடைசியாக சந்தித்தால் எனக்கு 30 வயது, அவருக்கு 60 வயது. அவருக்கும் ஏமாற்றம், எனக்கும் ஏமாற்றம். அதற்கு பிறகு நீங்க தான், அவர் நம்பவே இல்லை. இந்த ஆளு பேசுவானான்னு தெரியல. எனக்கும் ஒரு அச்சம், இவர் என்ன இலக்கிய விழா நடத்தி எவன் கேட்க போகிறான்னு. அப்படித்தான் திருப்பத்தூருக்கு நான் வருகிற போது என் முதல் அனுபவம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போது நீங்கள் யாரும் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். அப்போது பிறந்தே இருக்காத உங்களை சந்தித்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு இலக்கிய நூல், கவிதை நூல் பற்றி பேசுகிற வாய்ப்பு எனக்கு இன்றைக்கு வாய்த்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான். படியுங்கள். இந்த நூல்களை முதல்வர்களிடத்தில் அன்பாக நான் வைக்கிற வேண்டுகோள், நூலகங்களில் வாங்கி வையுங்கள். நூலகத்திற்கு, அரசு கல்லூரிக்கு புத்தகம் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் வரும் என்று எனக்கு தெரியும். இதோ பல லட்சம் ரூபாய் செலவில் சோதனை கூடங்களை இந்த அரசு கல்லூரியில் கட்டி இருக்கிறீர்கள் என்றால் தலை வணங்கி நான் நன்றி சொல்லுகிறேன். அரசு கொடுக்கிற பணம் மாணவர்களுக்கு சோதனை கூடங்களாக, நூலகங்களாக, விளையாட்டு திடல்களாக பயன்பட வேண்டும் என்றால் வருகிற பணத்தை சரியாக அதை கட்டிடமாக மாற்றுகிற பேராசிரியர்களும் முதல்வரும் வேண்டும். எல்லா கல்லூரியிலும் அது நடக்காது. பலர் திருப்பி அனுப்பிடுவாங்க, எனக்கு தெரியும். எனவே நீங்கள் நூல்களை வாங்குங்கள். இல்லையானால் எழுத்தாளர்களிடம் நல்ல நூல்களை நான் இலவசமாகவே பெற்றுத் தருகிறேன். இந்த கல்லூரி மாணவர்களுக்கு படி பெற்றுத் தருகிறேன் என்றால் நீ கொடுக்க மாட்டியான்னு கேட்பீங்க. நான் 50 நூல்களை எழுதியிருக்கிறேன். அதில் கட்சி அரசியல் சாராத நூல்களை அனுப்பி வைக்கிறேன். எனக்கு கட்சி உண்டு, எனக்கு கட்சி அரசியல் உண்டு. ஆனால் அதனை உங்கள் மீது திணிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், நீங்கள் முடிவெடுங்கள். அரசியல் வேண்டாம் என்றெல்லாம் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த ஒரு அரசியல் நமக்கு ஏற்றது என்பதை நீங்கள் தேடி தெளிந்து தீர்மானத்துக்கு வாருங்கள். நான் திணிக்க மாட்டேன். பொதுவாக கல்வி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து நான் எழுதியிருக்கிற நூல்களை அனுப்புகிறேன். நண்பர்களை அனுப்ப சொல்லுகிறேன். அனுப்புவது மட்டும் போதாது, வாங்கி வைத்துக் கொள்வது மட்டும் போதாது, நீங்கள் படியுங்கள். சோலை பிரியன் உங்கள் ஊர்க்காரர், 30-40 ஆண்டுகளாக எழுதுகிறவர், பல்வேறு புனை பெயர்களில் எழுதுகிறவர். அவருடைய பெயர் பழனி என்பதுதான். பழனிதான் பல புனை பெயர்களுக்கு உள்ளாயிற்று. அதில் அவர் வைத்துக் கொண்ட ஒரு புனை பெயர் என்ன தெரியுங்களா? பிரம்மன் யாசர் என்பது. அது என்ன மொழின்னு எனக்கு தெரியல. வடமொழி மாதிரியும் தெரியல, ஹிந்தி மாதிரியும் தெரியல, தமிழாகவும் இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. 3 பெரும் உலக தலைவர்களின் பெயர்களின் 2 முன்னெழுத்துக்களை சேர்த்து அவர் வைத்துக் கொண்டார். பிரம்மன் யாசர் என்பது பிற என்கிற 2 எழுத்து பிரபாகரனை குறிக்கும், மண் என்கிற 2 எழுத்து மண்டேலாவை குறிக்கும், யாசர் என்கிற எழுத்து யாசர் அராஃபத்தை குறிக்கும். பிரபாகரனை, மண்டேலாவை, யாசர் அராஃபத்தை சேர்த்து பிரம்மன் யாசர் என்று ஒரு புனை பெயரில் எழுதியவர். நீண்ட நெடுநாட்களாக நான் அவரை சந்தித்த போது திருப்பத்தூரில் ஒரு மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பிறகு பல தொழில்கள், இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறார்.
அவராகவே படித்து வழக்கறிஞரானார், அவராகவே எழுதுகிறார், தொடர்ந்து ஓடுகிறார். என்ன வயது பிரியன் உங்களுக்கு என்று கேட்டேன். 56 என்றார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக நானும் அவரை அறிவேன். 20 வயதிலிருந்து அவர் எழுதத் தொடங்கியது பெருமை அல்ல, இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார் என்பது பெருமை. அதுதான் எப்போதும் ஓடுகிறவர்கள் ஒரு கட்டத்தில் நின்று போய்விடுவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு இயங்க முடியாத ஒரு உடல் நலிவு ஏற்பட்டாலே ஒழிய இயங்காமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இயங்குதல் வாழ்க்கை, தேங்குதல் மரணம். யார் தேங்குகிறானோ அவன் இல்லை என்று பொருள். எனவே இயங்கிக் கொண்டே இருக்கிற சோலைப்பிரியனை வாழ்த்துகிறேன். அவருடைய நூல்கள் இந்த நூலகத்துக்கு வரும். நான் சொல்லாத செய்திகளை அந்த புத்தகத்தில் நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள், யாரையும் நம்பாதீர்கள். பாட புத்தகங்களை படியுங்கள், பாட புத்தகங்களோடு சேர்ந்து மற்றவைகளையும் படியுங்கள். படிக்க நேரமில்லை என்றாலும் கேளுங்கள். கேள்வி செல்லத்தை தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று வள்ளுவன் சொன்னான். உலகத்திலேயே பெரிய செல்வம் செவி செல்வம் தான். கேளுங்கள், சிந்தியுங்கள், அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் வழிகாட்டுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில். 47வது புத்தக கண்காட்சி YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B, கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது.